கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? போலீஸ்காரங்க உன்னை டார்ச்சர் எதுவும் பண்ணாங்களா? ஏம்மா கர்ணா எங்க? அவன் தான் அவனை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னா. எப்படியாவது கூட்டிட்டு வருவேன்னு சொன்னானே, எங்க அவனை காணோம்? என்னாச்சு இந்து? கேட்டுட்டே இருக்கும், இப்படி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? என்ன இது? உன்னை கூட்டிட்டு வரேன்னு வந்த கர்ணா எங்க? கர்ணா ஸ்டேஷன்ல இருக்கான். ஏம்மா ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லங்கய்யா, கர்ணா எனக்கு பதிலா அவ சரண்டர் ஆயிட்டான். என்னது? என்னம்மா சொல்ற? ஆமாங்கய்யா. கர்ணா என்ன வெளியில கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனா அது முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவன் எனக்காக மொத்த பழியையும் ஏத்துக்கிட்டு சரண்டர் ஆகி என்ன வெளியே அனுப்பிட்டான். இவள கட்டம் கட்டி ஜெயிலிய உட்கார வைக்கலான்னு பார்த்தா அவன் சரண்டர் ஆயிட்டானே. ஏய், அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் எதுக்கு உனக்காக சரண்டர் ஆகணும்? என்ன அவனுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்கியா? எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ அவனை ஏதோ ஏடா கூடமா பண்ணி அவனை உள்ள தூக்கி வச்சிருக்க. ஏண்டா சும்மா என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். சொல்லுமா, ஸ்டேஷன்ல என்னமா நடந்துச்சு? ஐயா, ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் மேல பழிய போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுல குறியா இருந்தாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம கருணா சரண்டர் ஆகி என்ன வெளியே அனுப்பிட்டான். ஐயா, நீங்க தான் எப்படியாவது நல்ல மனசு பண்ணி ஒரு நல்ல லாயரா பார்த்து கருணாவை வெளியில கொண்டு வரணும். ஏய், கொலை பண்ணிட்டு உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க காசு செலவு பண்ணுமா? என்னால ஒரு விஷயம் உங்ககிட்ட உறுதியா சொல்ல முடியும். நானும் கருணாவும் அந்த கொலைய பண்ணல. எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னாச்சு சித்ரா? அம்மா, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்பா கிட்ட இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்லணுமா? என்ன சொல்ல போற? அது டைம் வரப்போ சொல்றமா. நீ முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு சித்ரா. நீ இவ்ளோ பதட்டமா இருக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. நானும் 2 நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். அந்த கதிரோட கொலைகேச பத்தி ஏதாவது ஒரு பேச்சு வந்துச்சுன்னா உடனே உன் முகம் மாறி சோகம் ஆயிடுற. உனக்கு அந்த கேஸ பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா தயவு செஞ்சு இந்த அம்மா கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு. நீ தைரியமா எதுனால என்கிட்ட சொல்லலாம் சித்ரா. கிளாஸ் முடிஞ்ச 10வது நிமிஷத்துல நீ என் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற. அப்படி வரலன்னு வச்சுக்கோயேன், 11வது நிமிஷம் உன் வீடியோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும். ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருந்த, அசால்ட்டா டெலீட் பண்ணிட்டியா? இன்னோட நீ சத்தரி. இதாம்மா நடந்துச்சு. ஐயோ, எங்களுக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமாமா, இந்து அக்காவும் கருணா அண்ணனும் தான்
இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்ன சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக கருணாவும் இந்துவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அது தெரியாம நான் அவங்களை என்னென்னமோ நினைச்சிட்டேன். அந்த கதிர் என்னைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தானோ அன்னையில இருந்து நம்ம வீட்டுல இருந்த நிம்மதியே போயிடுச்சு. அம்மா, அப்பா எங்க போயிருக்காருன்னு சொல்லுங்கம்மா. இங்க பாரு சித்ரா, அவசரப்படாத. இந்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இந்துவும் வெளியே போயிருக்கா. அவ வந்துடட்டும். அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கலாம்.